அதிகாலையில் கடலுக்கு போய் சூரிய உதயம் நம்ம உட்காந்து அப்படியே தரிசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வைட்டமின் டி வந்து நமக்கு வந்து வைப்ரேஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வரும். அப்போ அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடந்து போகிறது, அந்த கடல் அலைகள் அதில் வரும், அந்த கடலில் உள்ளே இருக்க நிறைய மீன்கள், நிறைய விதமான உயிரினங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜிலாம் நமக்கு வந்து சேரும். இது வந்து நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு அந்த காற்றோட அந்த சூரிய உதயம், அப்புறம் அந்த காற்றுல அந்த இது கடல் அலைகளுடைய சுவாசம், இதெல்லாம் நம்ம கேட்கும் போது நமக்கு வந்து ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த உள்ளே இருக்க ஜீவராசிகள்லாம் சூரிய உதய டைமில் எங்களுக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கும், நல்லா இருக்கணும் நாங்கள் சொல்லி அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும்போது அந்த வைப்ரேஷனும் நமக்கு வந்து சேரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து இந்த சத்தத்தை கேளுங்க. இதில் வந்து நம்ம நிறைய பேசல, இந்த சத்தமும் அலை ஓசமும் அந்த அலை ஓசையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். வணக்கம் வணக்கம், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. 369 உதய் யூனிவர்சல். வணக்கம். அலையா, கடல் அலையா, சூரிய பகவான் தரிசனம்.